what's up guys, welcome back to my channel. Let's get tutorials. இந்த மாதிரி intro video எப்படி create பண்றதுன்னு பார்க்கலாம். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's begin. First PIXELLAB application open பண்ணிக்கோங்க. Then new text னு இருக்கும், அதை delete பண்ணிருங்க. Then right sideல 3 dot இருக்கும், அதை select பண்ணிட்டு image size னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை select பண்ணிட்டு custom னு select பண்ணிக்கோங்க. Scroll பண்ணீங்கன்னா YouTube thumbnail 16:9 ratio இருக்கும், அதை select பண்ணிக்கோங்க. Then bottom la pathina fourth option irukum, adha select panikonga. Then first la ungalku color nu or option irukum, adha select panikonga. Then select பண்ணதுக்கு அப்புறமா plus symbol இருக்கும், அதை select பண்ணினா நீங்க colors எல்லாம் change பண்ணிக்கலாம். So colors la change பண்ணதுக்கு அப்புறமா plus symbol select பண்ணிக்கோங்க. Then வந்து black la select பண்ணிட்டு okay கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களால் டைப் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ட்ரோ எஃபெக்ட்டுக்கு உங்களை என்னென்ன டைட்டில்ஸ்லாம் வேணுமோ அண்ட் என்னென்னலாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எஸ்கேடி டியூட்டோரியல்ஸ்னு சொல்லிட்டு என்னோடய சேனல் நேம் வந்து டைப் பண்ணுறேன். தென் டன் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. தென் விசையில் உங்களுக்கு ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்டராக்கிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணாதீங்கன்னா டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நியூன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்சர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன இமேஜ் கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து அந்த ஃபாண்ட்டில் வந்து டெக்ஸ்சராக வந்து ஆட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் டிக் ஆப்ஷன் கொடுத்திங்கனாலே போதும், உங்களோட டெக்ஸ்ட்டில் வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து அப்படியே ஆட் ஆகிடும். தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நிறைய ஃபாண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ரீட் பார்த்தீங்கன்னா பைகாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பேஸிங் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கும், ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸிங் கொடுக்கும். ஸோ அதை வந்து ஒரு 10க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிவெல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஒரு 16க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் நம்ம ஃபாண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தென் ஸ்பேஸிங் வந்து கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து சென்டர் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ரிலேட்டிவ் பொசிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டராக்கிக்கோங்க. ஃபோர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா PNG ஃபார்மேட்டில் மாறிடும். தென் சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. தென் கைமாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ரோ எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் தேவை, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணதை இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ரோ வந்து நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து அப்படியே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா 3.0 வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா லேயருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் சேனலுக்குன்னு ஒரு லோகோ இருக்கும், அந்த லோகோ வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா க்ராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மாஸ்க்கை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஷேப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்க்கிள் ஷேப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி இந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து எனேபிள் பண்ணதுனால எனக்கு டேரெக்டாக வந்துச்சு. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா உங்கள் லோகோவை வந்து நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. மொபைல் எப்படி ரீட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீல் மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களோட சைஸை. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் லோகோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஃபேட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் இருக்கும், அது வந்து ஒரு 0.4க்கு வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க.
தென் அது கீழே ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளிக்கர் அனிமேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவரால் அனிமேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த அனிமேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். தென் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் கிளிட்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இதெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு யூடியூப்லேயே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை பார்த்து. அண்ட் தென் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 2க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 16 இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு எடிட்டுமே பண்ணும்போது கரெக்டாக வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போங்க. அண்ட் தென் லோகோ வந்து 8.3 டியூரேஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. 8.3ல் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அதை செலக்ட் பண்ணிவிட்டு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் ஃபேட் ஆப்ஷன் இருக்கும், அவுட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லாஸ்ட்டாக முடியும் போது நம்மளுக்கு வந்து ஃபேட் எஃபெக்ட்டில் வந்து முடிஞ்சிடும். ஸோ பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். அண்ட் தென் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண எஃபெக்ட்டையும் நீங்கள் வந்து 8.3 டியூரேஷனில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணுன்ற டுட்டோரியலில் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் லோகோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்கள் லோகோ வந்து டூப்ளிகேட் ஆகிடும். அண்ட் தென் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓவரால் அனிமேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போயிடும். ஸோ அதை வந்து நம்ம மாற்றிக்கோங்க. எல்லா அனிமேஷன் இன் அவுட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நன் கொடுத்துருங்க. பிகாஸ் நம்ம நியூவாக வந்து ஒரு அனிமேஷன்ஸில் ஆட் பண்ண போகிறோம் அதுக்காக. அண்ட் தென் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண ஒரு ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் லைட்டாக தெரிஞ்சால் உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 70க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செகண்டாக இருக்க லோகோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லோகோ முடியும் போது கரெக்டாக வந்து அந்த செகண்ட் லோகோ வர மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக இருக்க லோகோ செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரப்பர் ஸ்டாம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 0.2 டியூரேஷனில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மீடியா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நிறைய இமேஜ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லேயர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை மீடியான்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வந்து எடிட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா லோகோக்கு கீழே வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சைஸையும் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேம் நம்ம லோகோக்கு வந்து என்ன எஃபெக்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி அனிமேஷன் தான் இதுக்கும் கொடுக்க போகிறோம். ரப்பர் ஸ்டாம்ப் அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு 0.2ல் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா லோகோ அண்ட் கீழே ஆட் பண்ண டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு 13.1ல் வந்து நீங்கள் நிறுத்திட்டு தென் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சிசர் ஆப்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எல்லாத்தையுமே லோகோ டெக்ஸ்ட்டு அண்ட் தென் வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணிவிடுங்க. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக உங்களுக்கு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ ஃபேட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக முடியும் போது வந்து நம்மளுக்கு ஃபேட் ஆகிட்ட மாதிரி வந்து முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம இன்ட்ரோஃபிட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஈஸியான எடிட் தான், நம்ம கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக இன்ட்ரோ எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் வந்து உங்கள் வீடியோ வந்து வேணுமோ அந்த ரெசல்யூஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆகிடும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.